அன்பிற்குரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் வெறும் நோய் பற்றியது அல்ல. அது நம் வாழ்வின் ஆதாரம், நம் மூச்சின் ஓட்டம், நம் இதயத்தின் துடிப்பு. அதுதான் இரத்த அழுத்தம். இன்றும் பல வீடுகளில் உப்பை போல, சர்க்கரையைப் போல இரத்த அழுத்த மாத்திரைகளும் ஒரு அங்கமாகிவிட்டன. மாத்திரை சாப்பிடுகிறேன், ஆனாலும் பயமாக இருக்கிறது என்பதுதான் பலரின் குரலாக இருக்கிறது. வாருங்கள், இந்த இரத்த அழுத்த பிடியில் இருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்பதை பார்ப்போம். நம்மில் பலருக்கு கோபம் வரும்போது அது நமது குணம் என்று நினைத்து கொள்கிறோம். அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர், அவளுக்கு மூக்கு மேலே கோபம் வரும் என்று எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அன்பானவர்களை உற்று பாருங்கள், அந்த கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் பின்னால் உங்கள் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தின் வேகம் ஒளிந்திருக்கலாம். எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை, போட்டி, நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது வரும் ஏமாற்றம், இவை அனைத்தும் வெறும் மன உணர்வுகள் மட்டுமல்ல. இவை உங்கள் இரத்த நாளங்களில் பெரும் அழுத்தத்தை உண்டாக்குகின்றன. இந்த அழுத்தம் காலப்போக்கில் பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, மாரடைப்பு போன்ற பெரும் பாதிப்புகளுக்கு வாசலாக அமைந்து விடுகிறது. நுரையீரலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இரத்த குழாய்களில் ஏற்படும் வீக்கம் என அனைத்திற்கும் இந்த இரத்த அழுத்தமே ஆதாரமாக இருக்கிறது. நவீன மருத்துவமாகட்டும், இயற்கை மருத்துவமாகட்டும், இரத்த அழுத்தத்தை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், நாம் சாப்பிடும் மாத்திரைகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறதே தவிர அதை வேரோடு நீக்குகிறதா? ஒரு மாத்திரையில் தொடங்கி 2, 4 என மாத்திரைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறதே தவிர ஆரோக்கியம் கொடுக்கிறதா என்றால் பலருக்கும் பதில் இல்லை என்பதுதான். நாம் அனைவரும் மாத்திரைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இரத்த அழுத்தத்தின் பக்க விளைவுகளான இதய நோய், மனரீதியான சோர்வு போன்றவை நம்மை துரத்தி கொண்டே இருக்கின்றன. அப்படி என்றால் இதற்கு தீர்வே இல்லையா? இருக்கிறது. உங்கள் வீட்டிற்குள்ளேயே, உங்கள் சமையலறையிலேயே, உங்களை சுற்றியுள்ள இயற்கையிலேயே அந்த தீர்வு ஒளிந்து கிடக்கிறது. இரத்த அழுத்தம் நீங்க அற்புத கஷாயம். மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு சேர வழங்கக்கூடிய ஒரு தேநீரை இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் யாவும் மிக எளிமையானவை. இதில் பல பொருட்கள் உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே இருக்கலாம் அல்லது மிக குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடியவை. தேவையான பொருட்கள்: ரோஜா இதழ்கள் உலர்த்தியது 2 கிராம். ரோஜா பூவை இனிமேல் தலையில் வைத்து வாடியதும் தூக்கி எறியாதீர்கள். அதை சுத்தப்படுத்தி நிழலில் உலர்த்தி சேகரித்து வையுங்கள். இது ஒரு சிறந்த இதயம் காக்கும் மருந்து. செம்பருத்தி பூ 2 கிராம். இது இதய தசைகளை வலுப்படுத்தும் ஒரு உப்பற்ற மூலிகை. தாமரை இதழ்கள் 2 கிராம். மனதிற்கும் இதயத்திற்கும் குளிர்ச்சியையும் அமைதியும் தரக்கூடியது. ஆவாரம்பூ 2 கிராம். உடலின் சர்க்கரை அளவையும் பித்தத்தையும் சீராக்க உதவும் தங்கப்பூ. துளசி 2 கிராம். இரத்தத்தை சுத்திகரித்து பிராணவாயை அதிகரிக்கச் செய்யும். சுக்கு 2 கிராம். ஜீரணத்தை மேம்படுத்தி இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்க உதவும். ஏலக்காய் 2 கிராம். நறுமணத்திற்காக மட்டுமல்லாமல் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும். சுமார் 300 மில்லி தண்ணீரை எடுத்து நன்றாக கொதிக்க வையுங்கள். தண்ணீர் கொதிக்கும்போது அடுப்பை சிறு தீயில் வைத்து மேலே சொன்ன 7 பொருட்களையும் ஒன்றாக சேர்க்கவும். சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை இதை மெதுவாக கொதிக்க வேண்டும். இதன் மனம் உங்கள் இல்லத்தையே ஒரு மூலிகை சோலையாக மாற்றும். இந்த கஷாயத்தின் பியூட்டி என்னவென்றால், ரோஜாப்பூ இருப்பதால் இதன் மனம் அண்டை வீட்டாருக்கும் எட்டும். என்ன விசேஷம் உங்கள் வீட்டில் என்று அவர்கள் கேட்கும் அளவுக்கு ஒரு தெய்வீக நறுமணம் இருக்கும். இந்த தேநீரை வடிகட்டி காலை மாலை என இருவேளை காப்பீட்டுக்கு பதிலாக அறிந்து வாருங்கள். இது வெறும் மருந்து அல்ல, உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் கிடைக்கக்கூடிய ஒரு தியானம். இன்று பலரும் மனநல மருத்துவரும் செல்கிறார்கள். அவர்கள் பரிசோதித்துவிட்டு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, உடல் நலமாக இருக்கிறது என்பார்கள். ஆனால் அந்த நபருக்கு தூக்கம் வராது. எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் ஒருவித பதட்டம். கணவர் பத்திரமாக வருவாரா, குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற தேவையற்ற கவலைகள் அவர்களை தின்னும். இந்த மன அழுத்தம்தான் இரத்த அழுத்தத்தின் முதல் எதிரி. நம் மனதில் உள்ள குறைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் ஒருவிதமான தனிமை உணர்வில் மக்கள் தவிக்கிறார்கள். இதற்கு மருத்துவர்கள் தரும் தூக்க மாத்திரைகள் உங்களை தூங்க வைக்குமே தவிர உங்கள் பயத்தை போக்காது. ஆனால் நான் சொன்ன இந்த 7 பூக்களின் கஷாயம் உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்கி மனதிற்கு மற்றற்ற அமைதியை தரும். நமது உடல் கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் ஆரோக்கியமாக இயங்க 3 விஷயங்கள் மிக அவசியம்: நீர் சத்து, பிராணவாயு, ஆற்றல். இந்த 3 விஷயங்களும் சரியாக இருந்தால் அணுக்கள் சீராக வேலை செய்யும். ஒரு அணுவின் ஆயுட்காலம் முடியும் போது அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். இதுதான் இளமையின் ரகசியம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று நமது அணுக்களுக்கு தேவையான பிராணசக்தியும் நீர்ச்சத்தும் கிடைப்பதில்லை. இதனால் வயதாகும் வேகம் அதிகரிக்கிறது. ஆயுர்வேதமும் பாரம்பரிய தமிழ் மருத்துவம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி கழிவுகளை நீக்கினாலே நோய் அண்டாது. இரத்த ஓட்டம் என்பது உங்கள் இதயம் இரத்தத்தை உந்தித் தள்ளுவதற்கும் மீண்டும் பெறுவதற்கும் இடையிலான ஒரு சீரான இசை போன்றது.
இதில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டால் அதுவே உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இரத்த அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது? இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான 5 காரணங்களை நாம் கவனிக்க வேண்டும். நுரையீரல் மற்றும் இதயத்தின் ஒருங்கிணைப்பு. பிராணவாயு உள்ளே செல்வதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவதும் சீராக இருக்க வேண்டும். இதனால தான் பிராணாயாமம் இரத்த அழுத்தத்திற்கு மிகச்சிறந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. கோபம், கவலை, பதட்டம் ஏற்படும் போது இதயம் படபடக்கும். இந்த படபடப்பு இரத்த அழுத்தத்தை நேரடியாக உயர்த்துகிறது. இரத்தத்தில் தேவையற்ற உப்பு, சர்க்கரை அல்லது கொழுப்பு அதிகமாகும் போது இரத்தத்தின் அடர்த்தி கூடுகிறது. ஒரு குழாயில் தண்ணீருக்கு பதில் தேனை அனுப்பினால் எவ்வளவு வேகம் குறையுமோ அப்படித்தான் இரத்தமும் மெதுவாக ஓடும். இதை சரி செய்ய இதயம் அதிக அழுத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். இன்றைய இளைய தலைமுறை நடக்கக்கூட விரும்புவதில்லை. உடல் இயக்கம் குறையும் போது வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுகிறது. இதயம் தானாகவே அழுத்தத்தை அதிகரித்து ஈடுகட்ட முயல்கிறது. இன்று 11 வயது குழந்தைகளுக்கு கூட இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. நாம் அதை ஆரம்பத்திலேயே கவனிப்பது இல்லை. கை கால் வீக்கம் வரும்போதுதான் சிகிச்சைக்கு வருகிறார்கள். மருத்துவ ரீதியாக இரத்த அழுத்தத்தை 3 நிலைகளாக பிரிக்கலாம். பழக்க வழக்க இரத்த அழுத்தம். இது சில நேரங்களில் மட்டுமே ஏற்படும். உதாரணமாக மருத்துவமனைக்கு சென்று டாக்டரை பார்த்தவுடன் பயத்தில் பிபி எகிரும். ஆனால் வீட்டுக்கு போய் சற்று ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும். இதை நாம் கிளினிக்கலாக பிபி என்று சொல்ல மாட்டோம். மருத்துவ இரத்த அழுத்தம். இதுதான் உண்மையான பாதிப்பு. நீங்கள் எப்பொழுது செக் செய்தாலும் 140, 100 என்ற அளவிலோ அல்லது அதற்கு மேலே இருப்பது. இதற்கு முறையான வாழ்வியல் மாற்றமும் மருந்துகளும் அவசியம். இதை கவனிக்காவிட்டால் இதயம், சிறுநீரகம், மூளை என அனைத்தும் பாதிக்கப்படும். தீவிர இரத்த அழுத்தம். இது மிகவும் பயங்கரமானது. புற்றுநோய் எப்படி ஒரு மனிதனை தாக்குமோ அதேபோல உடனே உயிரை பறிக்கக்கூடியது. பிபி மிஷினை எரர் என்று காட்டும் அளவுக்கு 200, 130 என்ற அளவில் இருக்கும். இது உடனடியாக பக்கவாதத்தையோ அல்லது மாரடைப்பையோ உண்டாக்கலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் 5 முக்கிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். பக்கவாதம், மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் வெடிப்பது அல்லது அடைப்பது. மாரடைப்பு, இதயம் வலுவிழந்து துடிப்பதை நிறுத்துவது. சிறுநீரக செயலிழப்பு, கழிவுகள் வெளியேற முடியாமல் போவது. அனியூரிசம், இரத்த குழாய்களின் சுவர் பலவீனமடைந்து வீங்குவது. மூளை மந்தம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை குறைந்து சண்டை போடும் குணம் வருவது. யாராவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் சாப்பிட்டா உனக்கு என்ன என்று எகிரினால் உங்கள் இரத்த அழுத்தம் மோசமாக இருக்கிறது என்று அர்த்தம். இரவு நேரங்களில் அசைவ உணவை தவிர்ப்பது நம் முன்னோர்களின் வழி. ஆனால் இன்று இரவு நேரத்தில் மட்டுமே பார்ட்டி, பிரியாணி என அசைவத்தை சாப்பிடும் சமூகமாக நாம் மாறிவிட்டோம். அதே போல வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடலின் வெப்பத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும். இந்த கலாச்சாரத்தை நாம் மறந்ததால் தான் இன்று நோய்களோடு போராடுகிறோம். அன்பானவர்களே, இரத்த அழுத்தம் வராமல் தடுக்கவும், வந்தபின் அதிலிருந்து மீளவும் மாதத்திற்கு ஒரு முறை மாவிலை, கொய்யா இலை, வேப்பிலை 10 இலைகளை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து 100 மில்லியாக்கி அதில் 10 ml விளக்கெண்ணெய் சேர்த்து அருந்துங்கள். இது உங்கள் குடலை சுத்தப்படுத்தி கழிவுகளை நீக்கும். உங்கள் இதயம் உங்கள் கையில். அமைதியான மனம், முறையான உணவு, இயற்கை கஷாயம், இந்த 3ம் இருந்தால் இரத்த அழுத்தம் என்பது உங்களை அண்டவே அஞ்சும். ஆரோக்கியமான வாழ்வை பெரும் செல்வம். இந்த எளிய தேநீரை இன்று முதல் உங்கள் இல்லத்தில் ஒரு வழக்கமாக மாற்றுங்கள். இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். அதுவரை நலமுடன் இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.